சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஆசைனா பெரிய ஆசை. அது என்னதுன்னா இவன் தாங்க. ஆக்சுவலாக 90s கிட்ஸோட வந்து ஒரு ட்ரீமு, எல்லா பசங்களோட கனவுல வந்து பொண்ணு வருதோ இல்லையோ இந்த PS5 வந்துட்டு போவோம். நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்போம். ஒருத்தன் கேர்ள் ஃப்ரெண்டோட போவான், ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான். ஒருத்தன் இதை தூக்கின்னு போவான், ஆனால் இவன் சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா நம்ம அப்போ இருந்த 90ஸ்லாம் வந்து நம்ம வந்து வளர்ந்த காலகட்டத்தில் PS2 செம ஃபேமஸாக இருந்து 5 ரூபாய்க்கு 1 ஹவர் போய் விளையாடுவோம். காட் ஆஃப் வாரெல்லாம் வந்து சும்மா நவுத்தி தள்ளி விளையாடுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த பெயின் கேம்லாம் வந்து நாக் அவுட் பண்ணி விளையாடுவோம். இது இப்போ நம்ம கையில் இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கேம் டெஸ்டிங்கோசம் வந்து நாங்கள் அந்த கடையிலேயே வந்து ஓப்பன் பண்ணிலாம் வந்து எல்லாமே பார்த்தாச்சு. கேமும் நாங்கள் விளையாடிட்டோம் ஆல்ரெடி. அதனால் இது அன்பாக்ஸ் பண்ணலையன்றனால இந்த வீடியோ வந்து அன்பாக்ஸ் பண்ணு. ஆனால் நம்ம இது வந்து எங்கே வாங்கணும் அந்த ஒரு டீட்டெயில்ஸ்க்கான இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயின் சேனல் ஒன்று இருக்குது, FF Vlogனு. அவர் தான் வந்து நம்மளை வந்து டாப்பான சேனலு. அந்த சேனலில் வந்து போய் பாருங்கள். இதில் இருக்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை போய் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள், ஓகேங்களா? அதில் வந்து அந்த கடையோட டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்க என்னென்னலாம் சேல் பண்ணுறாங்கன்னு எல்லாமே இருக்குது. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் டாக் இது தனியாக வாங்கியிருக்கோம். இது ஒரு கன்சோல் வந்து தனியாக, ஓகேவா? இது செப்பரேட். நம்ம இதை வந்து அப்புறம் பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே என்ன வர்றதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் PS5யோட பாக்ஸ். அன்றைக்கி கூட நல்லா வந்தது, இன்றைக்கி என்ன ஏந்தா தான் கொஞ்சம் வேலைக்காகும்னு நினைக்கிறேன். ஏ டாமி வெளிலவா, அந்த கதை தான். ஆமாம், PS5 வாங்கினா நம்ம ஒரு ஆர்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இந்த பாக்ஸ் வந்து அது மாதிரி தான் கொடுத்துருக்குறான். நான் ஒரு வெளில எடுத்துகிட்டு வரேன்னு வெளில வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. இதுவும் ஓப்பன் பண்ணுறேன், படிக்க வச்சு ஓப்பன் பண்ணுவோம். என்ன இந்த பாக்ஸ்லேயும் ஒரு PS5 இருக்குது, சிம்பிள் இருக்குது. இங்கேயும் எதனா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு உள்ளே வந்து கன்சோலில் இருக்க கண்ட்ரோலர் ஒயிட் கலர். ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோலர் வந்து செம ஸ்பெஷலுங்க. இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன், ஓரமாக இருக்கட்டும். HDMI கேபிள், இதை பற்றி HDMI கேபிள். நெக்ஸ்ட் பேக்கேஜிங் வந்து செம பேக்கேஜிங்க. ஆக்சுவலாக இதை பாருங்கள், எக்ட்ரேலாம் வச்சுருக்குறான். வேறு என்ன, யூசர் மேனுவல்ஸ் எல்லாம், அதெல்லாம் வேணாம் நமக்கு, அதெல்லாம் தேவையில்லைங்க. ஆனால் பேக்கிங் வந்து சும்மா வேறு லெவல் பேக்கிங்கில் இருக்குங்க. இவனை எப்படி எடுக்கிறோமோ அப்படியே உள்ளே வைக்கணும். ஆக்சுவலாக முன்னே வந்து PS5 வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மல் எடிஷனில் வந்து கீழே வந்து ஒரு இது கொடுத்துருப்பான், டிஸ்க்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நிறைய ஈட்டிங் இஷ்யூஸ்லாம் வரனால இது வந்து PS5 ஸ்லிம்மு டிஜிட்டல் எடிஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படியும் நிற்க வச்சுக்கலாம் நீங்கள் வீட்டில். இப்படி நிற்க வச்சா ஈட்டிங் இஷ்யூஸ் வருதுன்ட்டு இப்போ வந்து PS5 என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி A டைப்பில் 2 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடமும் இருக்குது. அதில் ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஈட்டிங் இஷ்யூஸ் வரல. நாங்களும் விளையாடிருப்போம், ஈட்டிங் இஷ்யூஸ் அந்தளவுக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும். ஆனால் இந்த கிளிப்பு மட்டும் வந்து நம்ம கொடுத்த விலைக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து இல்லை தான். ஏன்னா வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. வேறு மாதிரி ஸ்டீலில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஈஸியிலே வந்து மிஸ் ஆகிற மாதிரியான ஒரு பொருள் இது. HDMI கேபிள் அண்ட் பவர் கேபிள் உள்ளே இருக்குது. இந்த கன்சோலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் எடிஷன்னால் ஒரு பவர் பட்டன் SS10ன்னு ஒன்று போட்டிருக்காங்க. அதான் இந்த பவர் கேபிளோட இதுவும். அப்புறமேட்டு வந்து வேறு ஒன்றும் இங்கே இருக்குது, HDMI இருக்குது, லைன் இருக்குது, பவருக்கான அடாப்டர் இருக்குது. இங்கே வந்து ஃபேன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இது மேலே இருக்க இந்த டாப்பை வந்து நம்மளால் ரிமூவும் க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிறதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி அந்த மாதிரி ரிமூவலாகவே கொடுத்துருக்காங்க சோனியில். நல்லா இருக்கான்ல.
நல்லா தான் இருப்பான். ஆனால் கமெண்ட் செக்ஷனில் நல்லா இருக்க மாட்டேன்னு எவனா போடுவீங்க. இந்த கண்ட்ரோலர் தான் வேறு மாதிரி இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நான் PS2 வச்சுருந்தேன், அதுக்கப்புறமேட்டு நான் PS3லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கலை, என் ஃப்ரெண்டு தான் வாங்கினா. அவன் வந்து வச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணி உருட்டுறேன். ஆனாலும் இது வந்து விளையாடுறது மோஸ்ட்லி நாங்கள் தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக்கே வந்து வேறு லெவல் ஜாய்ஸ்டிக்கு. இதில் வந்து எல்லாமே வந்து வைப்ரேட்டராக இருக்கும். நாங்கள் வந்து கேம் விளையாடுறோம், இப்போ காட் ஆஃப் வார் விளையாடுறோன்னா ஒரு விஷயம் பண்ணுறோன்னா வைப்ரேட் ஆகிறது. இதுலேயே நம்ம இப்போ வந்து காட் ஆஃப் வாரில் லைஃப் இறந்து போயிட்டோனாலும் இங்கே அதுக்கான லைட் சென்சார் வந்து ரெட்டில் காட்டும், ப்ளூவில் காட்டும். அதுவும் இல்லாமல் ஈஸிலி ஹேண்டிலிங். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் கேட்டிங்களா, இதெல்லாம் தான் ஈஸியாகவே இதில் இருக்குது. அது இல்லாமல் இதில் வந்து ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. இங்கே நம்ம வந்து ஸ்பீக்கிங் பண்ணி பேசினே விளையாடலாம் கேம். இப்போ வந்து கேம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் இது வந்து தனியாக நம்ம வந்து வேணும், 2 பேர் நம்ம இப்போ இருக்கிறோன்னா இதை வந்து தனியாக தான் நம்ம வாங்கி ஆகணும். இது ஒரு ரேட் வந்து 5.5K. இது வந்து ரெட் கலர்னால கொஞ்சம் ஒரு 500 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்குது. கலர் வைஸாகவும் வந்து இது வருது. இதுதான் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆனால் ஒன்று தான், கலர் வைஸ் வேறு. வைப்ரேட்டிங் சும்மா சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். அதோட இது தான் இது நான் காமிச்சது. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் விளையாடிக்கலாம். இல்லைனா வந்து இதை வந்து USB இதில் வந்து சார்ஜ் போட்டும் விளையாடிக்கலாம். அது மாதிரி இல்லை, நம்ம வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரியும் இதில் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இது தனியாக வாங்கணும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ, 2-3. ஓ யா, இதோட ரேட் 2-3. சார்ஜிங் டவுன் டியூவல் சென்சார். இதில் வந்து ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணாலே வந்து வருது 2 ஹவர் 3 ஹவருக்கே விளையாடலாம். இது அதோட கேபிள்ஸ், அடாப்டர், யூசர் மேனுவல், இது தாங்க அந்த சார்ஜிங் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா PS5 மாதிரியே தான் இருக்கும். குட்டி பையன். நம்ம இதில் வந்து பவர் அடாப்டர் போட்டு அப்படி ஒரு கிளிக் சவுண்டு கேட்கும். ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும் போதே அது சார்ஜ் ஏறிச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இவ்வளோ தாங்க PS5யோட மொத்த அன்பாக்சிங் வீடியோவே இது தான். உங்கள் பாக்ஸில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா PS5 வரும், ஒயிட் ஜாய்ஸ்டிக் அண்டு இது ஜாய்ஸ்டிக்கு கனெக்ட் பண்ணுற ஒயரு, அப்புறம் பவர் HDMI கேபிள், இது மட்டும்தான் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக வாங்கினா மட்டும்தான் உங்களால் எல்லாமே 2 பேராக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடணுன்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் ஆக்சுவலி டோட்டல் ஆஃப் த PS5 அன்பாக்சிங் வீடியோ. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா செம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்னல, இந்த கடைகளில் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா நம்ம FF vlog பேஜ் போய் பார்த்துட்டு அதை நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ், ஏன்னா இது வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ரேட்டில் ஏறும். அப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 500 கேம்ஸ் அவங்க வந்து இதில் இன்பில்டாகவே தருவாங்க. அதில் நீங்கள் ராக்னராக் இது எல்லாமே வந்து விளையாடலாம். ஸ்பைடர் மேனாக இருந்தாலும் எல்லாமே அது வந்து பண்ணி தருவாங்க. நீங்கள் போயிட்டு ஷேடோ கேம்ஸ்னு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் PS5 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்குங்க. PS2 கூட அவங்க கடையில் இருக்குது, எல்லாமே இருக்குது. மறக்காமல் போய் அதையும் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.